அதாவது இந்த ஒக்கப்ங்கிற அந்த சொல்லும் அந்த ஒக்கப் செய்யப்படுற அந்த சொத்தும் ஏழை எளிய மக்களுக்கானது. இப்போ அந்த இவ்வளவு காலமாக நீங்கள் இந்த ஒக்கப் போர்டுங்கிறது இருக்கு இல்லையா, 1947 நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னால் நம்ம பேச வேணாம். நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 47 இந்த ஒக்கப் போர்டில் உள்ள சொத்துக்கள் தமிழ்நாட்டை கூட வச்சுக்கோங்க, இல்லை இந்தியா புறாத்துக்கும் கூட வச்சுக்கோங்க, எந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி இருக்குது, யாருக்கு அது பயன்பெற்றிருக்கு, எவ்வளவு பேர் அது மூலமாக படிச்சிருக்காங்க, எவ்வளவு பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவர்கள் அல்லது இன்ஜினியர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி எவ்வளவு பேர் அது உருவாக்கியிருக்கு. இந்த கேள்விக்கு என்ன காரணம், என் மனசுக்குள்ளே தோன்றுன இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு என்ன காரணம்னு சொன்னால், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இதில் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு 9 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மத்திய அரசு. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 3வது பெரிய நிலம் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் கொஞ்சம் முன்னால் போய் பார்க்கும்போது 1995 ராஜேந்திர சச்சார் கமிட்டி, அந்த கமிட்டியை போட்டு காங்கிரஸ் அரசு இப்போ ஆட்சியில் இருக்குது. அப்போ இஸ்லாமியர்கள் இந்தியாவுடைய நிலை என்ன, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய அந்த சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன, அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கங்கிறாங்க. அவர் இந்தியா முழுக்க அந்த கமிட்டியில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து பயணம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு 2006 அந்த அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. என்ன தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் சாலையோரம் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வீடு வசதிகள் இல்லை, பெரிய இப்போ கல்வி இல்லை, பெரிய பொருளாதாரத்தில் மேம்படலை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மலைவாழ் மக்களை விட ரொம்ப கீழே இருக்கிறாங்க, 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு 10% கல்வியில் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் அவங்க மேம்படுறதுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுக்கணும், இது ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்ததாக ஒரு வரி சொல்கிறார், என்ன அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மக்களுக்காக அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த தனவந்தர்கள் செல்வர்கள் அந்த மக்களுக்காக ஒதுக்கி வச்ச சொத்து, ஒக்கப் செய்யப்பட்ட அந்த சொத்து, இந்த ஒக்கப்புங்கிற வார்த்தை அரபியில் உள்ள வார்த்தை, நம்ம இதில் வகப்புங்கிறோம் வக்கப்புங்கிறோம் அப்படிலாம் பேசுகிறோம். இந்த ஒக்கப்புன்னு சொன்னால் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தர் மனுஷன் நடந்து வந்துக்கிட்டு இருந்தால் நில்லுன்னு சொல்கிறதுக்கும் ஒக்கப் தான், அதே மாதிரி ஒரு சொத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் ஒக்கப் தான், பிரித்து வைக்கிறதுக்கும் ஒக்கப்னு தான் சொல்கிறது அரபியில் உள்ள வார்த்தை. அந்த இதைத்தான் அதை சொத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்படி இந்த ஒக்கப் பண்ணப்பட்ட சொத்து 2006 அவர் கமிட்டியில் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.2 லட்சம் கோடிக்கு இருக்குங்கிறார் அந்த காலகட்டத்தில். அதில் ரொம்ப குறைவாக 10% வருமானம் வந்திருந்தால் கூட ஒரு 12,000 கோடி